கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அதற்கு முன்பாக சிறிய ஜெபம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே, மகிமையின் பிதாவே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்க தரும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்ததனால் எங்களுக்கு உண்டாகிய நம்பிக்கை, பரிசுத்தவான்கள் உண்டான சுதந்திரத்தின் ஐக்கியம், கிறிஸ்துவை மருத்துவம் எழுப்பி அவருடைய நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய பலத்த சத்துவத்தின் வல்லமையை உணர உதவி செய்ய முடியாது துதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் அந்நியர்கள் அல்ல, பரதேசிகள் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே தேவனுடைய வீட்டாராக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சொத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் பங்குள்ளவர்கள் என்பதை உணர்ந்து அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவரை விசுவாசத்தினாலே எப்படி சொந்தமாக்குவது புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவரை உதவி செய்ய முடியாது துதிக்கிறோம். ஆவி பூமிக்குள்ள அல்ல, மேலானவர்களை தேடத்தக்கதாக ஆண்டவரே, மேலானவர்களை தேடுகின்ற போது பூமியில் எல்லா நிறைவும் உண்டு என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்ய முடியாது என்று துதிக்கிறோம் ஐயா. நீ சொன்னீரே, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகள் நிரம்பிய வீடுகளும், நீ வெட்டாத வெட்டப்பட்ட துறவுகளும், நடா திராட்சை தோட்டங்களும் ஒலிவத்தோப்புகளும் தருவேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் எல்லா நிறைவும் பெற்று கர்த்தருடைய ஊழியத்துக்கு விதைக்கத்தக்கதாக, ஏராளமாக கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக, இருளுக்கு ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரத்தக்கதாக, ஒவ்வொருவரையும் எடுத்து வல்லமையாக ஊழியம் செய்யத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் எங்கோ ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து நேரத்தை போய்விடாதபடி தான் ஊழியக்காரர்கள் எப்படி முதலாம் நூற்றாண்டிலே ஒருவர்களால் செதறி சென்று பல இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ, அதுபோல பல இடங்களுக்கு சென்று அறிவித்து இருளுக்கு ஜனங்களை வெளிச்சத்து கொண்டு வருவாளாக. இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக, சிறையிருப்பு மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை போதிக்கின்ற பொழுது இந்த பிரகாசோட மனக்கண், நாம் யார், நமக்கு என்ன இருக்கிறது, நமக்கு என்ன உரிமை என்று நாம் பார்த்தோம். அருமையானவர்களே, கடந்த காலத்தில் நாம் பார்த்தோம், உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். டார்கெட் அதுதான். அதில் கொஞ்சம் சுதந்திரிப்பாங்க, சில சுதந்திரிக்காமலே போயிட்டாங்க. ஏன்னா சிலது என்ன செய்கிறாங்க, தன் வாழ்க்கையில் நான் ஒன்றும் இல்லை, நான் தகுதி இல்லை, எனக்கு இதெல்லாம் கிடையாது இப்படி சொல்லி தன்னுடைய தாளந்துகளை புதைத்து விட்டு கடைசியில் வெறுங்கையா போன மக்கள் ஏராளமானவர் உண்டு. அருமையான, அதனால தான் இந்த வேத வசனத்தை கொண்டு நான் சில காரியங்களுக்கு போதிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் எல்லா நிறைவும் பெற்று நலமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குடும்ப வாழ்க்கையில் நிறைவு, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவு, பொருளாதாரத்தில் நிறைவு, ஆவிக்கு ஜீவத்தில் நிறைவு, தேவ அன்பில் நிரம்புற வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டு மார்க்கத்துக்கு பேர் யூதனுடைய மார்க்கம் என்றும், புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு பேர் விசுவாச மார்க்கம் என்றும் பெயர். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் அவர் அன்பு என்று சொன்னார். நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் ஒருவரை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்றதான கட்டளையை ஆண்டு கொடுத்தார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவானும் அதை உறுதிப்படுத்துகிறார். முழுவதிலே இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இருக்கிறது. இதில் அன்பே பெரிதென்று பவுலும் சொல்கிறார். அன்பை குறித்து பல விளக்கங்கள், வியாக்கியானம் கொடுக்கிறார். அன்பு சகலத்தின் தாங்கும், சகலத்தை சகிக்கும் என்று சொல்கிறார். இந்த அன்புங்கும் போது எல்லா நியாயப்பிரமாணத்துக்கும் மேற்பட்டதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தில் ஆசீர்வாதத்துக்கு அந்த கோவிலுக்கு 10ல் 1 பங்கு % கொடுத்தா அது ஆசீர்வாதம், வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாம மட்டும் ஆசீர்வாதம் என்று நாம் பார்த்தோம். ஆனால் அதை ஒழிச்சிட்டு இயேசு வந்த பின்பு நாம் நியாயப்பிரமாணத்தை ஒழித்து கிறிஸ்து என்ற அன்பின் மார்க்கம் வந்தபடினாலே நாம் 10ல் 1 பாகம் அல்ல, நம்முடைய மன விருப்பத்தின்படி, ஏதோ ஒரு நிபந்தனைக்கு பயந்தல்ல, சட்டத்துக்கு பயந்தல்ல, நடுங்கி அல்ல, மிரட்டலுக்கு பயந்தல்ல, நாம் தேவன் மேல கொண்ட அன்பினாலே, தேவன் ஏராளமாக இந்த சத்தியத்தை விசுவாசிக்கு அவர் கொடுக்கிறபடினாலே அவர் கொடுக்கிறது கொண்டு விதைக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை விதைத்து 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 இன்னும் நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவராய் மாறுகிறோம். அதைத்தான் நாம் பார்த்தோம். மகதுனிய சபை கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம். இந்த கொடிய தரித்திரமும் மிகுந்த உபத்திரமும் பிசாசிலிருந்து வந்தது. ஆனால் இவருக்கு வசனம் தெரிஞ்சபடினாலே மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் விதைத்தாகலாம். என்றால் விதைத்தால் அறுக்கலாம். ஏன் விதைக்கிறோம்? ஏதோ ஒரு ஊழியத்துக்கு தேவை இருக்குன்னு விதைக்கல, இந்த ஊழியத்தை நான் தாங்க போறேன்னு விதைக்கல. ஏன்னா நான் நன்றாக இருக்க, என் குடும்பம் நன்றாக இருக்க, என் எதிர்காலம் நன்றாக இருக்க, எனக்கு ஆகாரம் உண்டாக இருக்கும்படியாக ஒரு பகுதி விதைக்கிறேன். இன்னொன்று ஏன் விதைக்கிறேன்? அந்த தேவனை நேசிக்கிறபடினாலே, தேவன் என்னை நேசித்த அந்த தேவனை அன்பு கூறுறபடினாலே இன்னும் எத்தனையோ மக்கள் தேவன்ட்டு வரவில்லையே, அதனால தேவனுடைய சுவிசேஷ பணிக்காக நான் விதைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லிவிட்டே போகலாம். இப்போ யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை சொல்லுவோம். பாருங்க, குதிரையை பற்றி பார்த்தோம். அது பெருசா இருந்த போதிலும் அதை என்ன சின்ன நாக்க வச்சு அது அடக்குது. குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு எங்கேயோ போறது இல்லை, ஒரு நோக்கத்தோடு போக வேணும். போற இடத்துல போட்டோம், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். யெகோவா ஈரே அவர் எப்படி நடத்துறார்? இல்லைங்க, நாம தான் எங்கே போக வேண்டும் என்றதை நாம் பார்த்தோம் இல்லையா? கடந்த நாளில் பார்த்தோம். சோம்பேறியே இப்படி இருக்காது, சம்பாதி சேர்த்து என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னொரு காரியத்தில் பார்க்குறோம்.
குதிரையை பற்றி பேசினா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அது கடிவாளத்தினால் அடக்கி வைக்கப்படுகிறது. அதுபோல இந்த நாக்கை வைத்து இந்த முழு சரீரத்தையும் திருப்ப வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல 4ஆம் வசனத்திலே கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்க இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக சிறிய சுக்கானாலே திருப்பப்படும் என்று இந்த சின்ன சுக்கான் நாக்கை குறித்து பேசுகிறது. ஏன்னா அடுத்த வசனத்தில் தெரியும். அப்படியானா அந்த கப்பல் பெரிய கப்பலாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை எதுவான எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் எப்படிப்பட்ட காற்று வந்தாலும் அது அலசடிப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த நாக்கை வைத்து அந்த வேத வசனத்தை இதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வசனத்தை கொண்டு மனதை மாற்றப்பட வேண்டும். அடுத்தால வசனத்தை அறிக்கைப்படும். 4 அறிக்கை பேசணும் இல்லையா? 4வது அறிக்கை விசுவாச அறிக்கை. இந்த 4வது அறிக்கை விசுவாச அறிக்கை என்ன பண்ணணுமா? இந்த சின்ன நாக்கை வச்சு எங்கே போகணும்? வெற்றியை நோக்கி போக வேண்டும், சுகத்தை நோக்கி போக வேண்டும், பாலுந்தனோட தேசத்தை நோக்கி போக வேண்டும், விருத்தியை நோக்கி போக வேண்டும், உன்னதமான ஆவிக்கிருச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பை நோக்கி போக வேண்டும், ஒழுக்கத்தை நோக்கி போக வேண்டும். அதுக்கு இந்த சிறிய சுக்கானால திருப்பிடலாமா? இந்த கப்பலை வேற எதுலையும் திருப்ப முடியாது. வேற புல்டோசர் கொண்டாந்து பெரிய பெரிய இதை கொண்டாந்து திருப்புறது இல்லை, சின்ன சுக்கானை வைத்து. அப்போ இந்த உள்ள இருக்கிற ஆவி மனிதன் ஆவியாக இருக்கிறான், தேவன் ஆவியாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட போது இயேசு ஏற்றுவிட்ட போது தேவ ஆவியானவர் மனித ஆவியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நமக்கு ஒரு மனம் இருக்குது, ஆத்மா இருக்குது. இதை வேத வஸ்துவோடு மாற்ற வேண்டும். இப்போ இந்த உள்ள இருக்கிற ஆவி மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவ வசனத்தை படித்து இந்த நாக்கை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த சிறிய சுக்கான் எங்க சரியாக பயன்படுத்தினா போக வேண்டிய இடத்துக்கு போய்விடலாம், வெற்றி அடைந்து விடலாம். நம்ம குறித்து தேவ சித்தம் என்ன? அதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. என்ன? எல்லா நிறைவும் பெற வேண்டும். தேவனுடைய சித்தம் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் பூமிக்குரிய ஜீவியத்திலும் நிறைவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆபிரகாமின் சந்ததி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் அநேக ஜாதிகள் கடன் கொடுக்க வேண்டும், நீங்கள் கடன் வாங்குறவர்களாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த நாவை வைத்து நாம் திருப்ப வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் அன்பின் மார்க்கம் என்று சொன்னேன். இந்த வேத வசனத்தை தவறாய் விளங்குவதனால பிரிவினைகள் காணப்படுகிறது. அதுக்கு முன்பாக இன்னொரு வசனத்தை யாக்கோபில் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே 5ஆம் வசனம், யாக்கோபு 3:5. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவளை பேசும். அந்த பெருமையானது என்ன தெரியுமா? வசனத்துக்கு புறம்பா பேசுன பெருமையான பேச்சு. சில மனத்தாழ்மை நாடுங்கள் சொன்னோடனே சில நினைக்கிற மனத்தாழ்மை ரொம்ப தாழ்மை ஆண்டவரே, அது மாயமான தாழ்மை. மனத்தாழ்மை நான் மண்ணு ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, அது மனத்தாழ்மை இல்லைங்க, அது மடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனத்தாழ்மைன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை எஸ் அப்படி ஒத்துக்கிட்டா மனத்தாழ்மை. பெருமைன்னா என்ன? அவர் சொல்றதுக்கு மாறா பேசுறதுதான் பெருமை ஒரு விதத்தில். அதான் சொல் தவறாதவன். சொன்ன சொல்ல நாம் எடுத்து அதை பேசணும். தேவனுடைய பிள்ளை தேவனை போல பேசணும். சரி, சில இதை வச்சுக்கிட்டு மனத்தாழ்மைனா சொல்ல வேலைக்கு போகக்கூடாது, பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லைங்க, ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணுங்க. வேதம் முழுதும் அதான் சொல்லுது. ஒரு பிச்சைக்கார கூட்டத்தை விட்டாக்க ஆண்டவர் வரலங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இங்க என்ன சொல்ல இருப்பாருங்க? அப்படியானால் நாமானது சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது நம்முடைய நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுவதாக இருக்கிறது. நிறைய குடும்பங்களில் நரகம் எப்படி தெரியுமா? நாக்கு. ஏன் டைவர்ஸ் ஆகுது? நாக்கு. இந்த நாக்கு தான் அன்புன வார்த்தைகள் இல்லை. அப்போ இந்த நாக்கை பிடிக்க வேண்டும். அதான் ஆவியானவர் பிடிக்க வேண்டும். அப்போ அபிஷேகம் பெற வேண்டும், தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்திச்சுங்க. ஒரு பொண்ணு நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னேன், நீ நல்ல தப்புன்னு பிறந்திருந்தா நான் வரதுக்குள்ள மண்ணை நெஞ்சு ஊற்றிட்டு கொளுத்தி சாவுன்னா. அவள் மார்க்கெட்டு போயிட்டு செத்தே போயிட்டா. 9வது படிக்கிற பொண்ணு. அவள் கொளுத்துனேன்னு அந்த பிள்ளையுடைய ஆயுள் சக்கரம் கொளுத்தி ஆயிடுச்சு. அந்த பிள்ளை கல்யாணம் காட்டி பிள்ளை பெற்று எத்தனையோ ஆண்டு தலைமுறையை பார்த்துட்டு அவள் சாகணும். ஆனால் இன்னைக்கு ஆயுள் சக்கரம் கொளுத்தியாச்சு. இடையிலே அந்த சக்கரம் சரியா, அந்த சக்கரத்தை அந்த முழு சர்க்கிள் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு பகுதியில அதை அழிச்சாச்சு. அருமையான தேவ சித்தம் அது அல்ல. ஆயுள் சக்கரம், அந்த சக்கரம் அந்த முழுவதையும் உரிமை அடைய வேண்டும். அந்த முழு சக்கரம் சுத்தி வரணும். சுத்தி வராமலேயே இள வயசுலேயே கொஞ்ச வயசுலேயே போவது காரணம் நாக்கு ஒரு மெயின் பகுதியாக இருக்குது. பல காரணம் உண்டு. அது நாக்கு, இந்த நாக்கை சரி பண்ணணும். வேதவசனத்தை அறியணும். வேதவசனம் அறியலாம் சங்காரம் ஆயிடுவோம், அங்கே கூட ஆயுள் சக்கரம் போயிடும். அறிந்து மாத்திரம் இந்த நாக்கை பயன்படுத்த ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் உன் நாட்களை பூரணப்படுத்த என்று சொல்லியிருக்கிறார். நீடித்த நாட்கள் அவளை திருப்தியாக்கி ரட்சிப்பவனை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை எடுத்து இந்த நாக்கை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் ஆயுள் சக்கரம் குறைஞ்சி போயிடும். அதான் மிஞ்சின துஷ்டனாயிராதே, ஏன் நீ காலத்துக்கு முன்பாக சாக வேண்டும். நான் ஒரு நெருப்பாக இருக்கிறது. அநேக நாவை வச்சு பேசி சில பேர் தேவையில்லாத உதையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நாவை வச்சு பேசுறது தான்.
தேவையில்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், பரியாசங்கள், வம்பு. அப்படியானால் இந்த பரியாசம், வம்பு, கீழ்ப்படியாம இதெல்லாம் மாத்தது எப்படி? தேவனுடைய வார்த்தையை அறிய அறிய அறிய, தேவனோட நேரத்தை செலவிட செலவிட, தேவனுடைய வல்லமை உங்களை அறியாமலேயே உங்களை கேரக்டர் மாத்துதுங்க. எப்படி ஒரு வேத வசனம், ஒரு குடியாரன் விதைக்கிறான், ஒரு குடியாரன் விதையை விதைக்கிறான், அந்த விதையை விதைத்து விட்டு அவன் தூங்குகிறான். அவனுக்கு தெரியாமலே அது முளைக்கிறது, அவனுக்கு தெரியாமலே அது வளர்கிறது, அவனுக்கு தெரியாமலே அது கனி கொடுக்கிறது. அதுபோலதான் தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்திலே போதிக்கப்படுமானால், தேவனுடைய வார்த்தைகிற ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்கப்படுமானால், அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை அவருக்குள்ள சென்று அவனை அறியாமலேயே அவனுக்குள்ள ஒன்றை உருவாக்குகிறது, சுகத்தை உருவாக்குகிறது. இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பல காரியம் சொல்கிறேன், தீமை கொடுமை உன் தேசத்தில் உண்டாவதில்லை, அழிவு நாசமும் உன் எல்லைகள் கேட்கப்பட மாட்டாது. வெண்கலத்துக்கு பதிலாக தங்கமும், இரும்புக்கு பதிலாக வெண்கலத்தையும், மரத்துக்கு பதிலாக கல்லையும் இப்படி சொல்றாரு, வர பண்ணுவேன். அது என்ன அர்த்தம்னா, நீ ஆண்டுட்டு வந்தேன்னா வெண்கலம் 10 கிலோ வெண்கலம் போச்சுன்னா 10 கிலோ தங்கம் தரங்கிறார். இப்போ வேதவசனத்தை கொண்டு மனசை மாற்றணும். அதுக்காக இந்த வேதவசனம் இல்லைன்னா என்ன தெரியுமா, 10 கிலோ வெண்கலத்தை அடிச்சுட்டு போயிட்டானா இவனை விடுவேன், வெட்டாம விட மாட்டேன், குத்தாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன், அப்படி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தேவன் இல்லை, நாம் தேவனை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த ஆண்டவர் என்ன சொல்றார், என் பிரச்சனைக்கு பதில் என்ன, என் வாழ்க்கை துன்பத்துக்கு பதில் என்ன, கர்த்தர் என்ன வாக்கு அளித்திருக்கிறார், நீ 10 கிலோ வெண்கலம் போச்சா 10 கிலோ தங்கம் தாரேன். அதான் வெண்கலத்துக்கு பதிலாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தங்கத்தை, இரும்பு போல வெண்கலத்தை தருகிறேன். ஆக நீ இழக்கிறது பிசாசு இழக்க கொண்டு வருகிறான். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால், விளங்கி கொண்டால், வசனத்தை கொண்டு மனதை மாற்றி விட்டால், அந்த வசனத்தை புரிந்தால், அந்த வசனத்தை இதயத்தில் வைத்து பிரச்சனை நேரத்திலே பிரச்சனை பேசுவதை நிறுத்திவிட்டு, தோல்வியை பேசுவதை நிறுத்திவிட்டு வசனத்தை பேச ஆரம்பித்தா, இல்லை என்னங்க எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்களே, என் வாழ்க்கையில் எத்தனையோ வரை ஏமாத்துறாங்க. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை தான், எத்தனையோ வரை ஏமாத்த, நம்பிக்கை துரோகம், அநேக கள்ள சகோதரர்கள், பொல்லாத பவுல் சொல்றாரு இல்லையா, கள்ள சகோதரர் வந்த மோசங்கள், எத்தனையோ சகோதரர்கள் மோசம் ஏமாத்திட்டு போகும்போது உடனே பையன்கள்ல கேட்பாங்க, அப்பா என்ன பண்ண, உடனே சொல்லுங்க, மகனே கவலைப்படாத, வெண்கலத்துக்கு போல தங்கத்தை தருவார், 10 கிலோ வெங்கம் போனா 10 கிலோ தங்கம் தரும், போனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, ஏன்னா நிறைய வரப்போகுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வசனத்தை கொண்டு வார்த்தையை மாத்தினா நிச்சயமா கிடைக்குது. 100க்கு 100% தேவனுடைய வார்த்தை வேலை செய்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கின்ற போது தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆகையினாலே ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடாமல் இருக்கிறதுக்கு சிலர் அவசரப்பட்டு பதறி பேசி, இல்லாதையும் பொல்லாதையும் பேசி, வாயினாலே கெட்டு குடும்பத்தில் குழப்பம் உண்டாகி பிளவு உண்டாகி, எல்லாத்துக்கும் காரணம் வாய். அந்த வாயை சரி பண்ண வேண்டும், வசனத்தை கொண்டு மனசை மாற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சரி பண்ணினால் உங்கள் ஆயுசு சக்கரம் கொளுத்தப்படாது, நீடித்த நாள் வாழலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நான் சொன்னேன், கிறிஸ்தவ மார்க்கங்கிறது அன்பின் மார்க்கம் என்று சொன்னேன். இந்த அன்புக்கு தடையா இருக்க சில வசனங்களை பார்ப்போம். ஒரு சில வசனங்களை பார்ப்போமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு பிரசங்கத்தை பண்ணின பொழுது, யூதர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணின பொழுது, அந்த யூதர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு நிறைய பேர் சகோதரி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் பாவம் மனம் திரும்பி இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெறுவீங்க சொல்லிட்டு, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கு யாவருக்கும் சொந்தமாக இருக்குன்னு சொல்லி, வாக்குத்தத்தம் யாருக்கு? இயேசு ஏற்றுட்டா நமக்கு தான் எல்லா வாக்குத்தத்தமும். இதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கூட்டம் போட்டு வர வேண்டியதில்லை, இதுக்கு ஸ்பெஷலா சோமணி வாக்குத்தத்தம் சொல்ல வேண்டியதில்லை. சரி, நிறைய பேர் அப்படித்தான், இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தம் எங்க எந்த, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட உடனே அவங்க கேட்குறாங்க, அதன்படி ஜெபம் பண்ண நடக்குது. நடந்த உடனே பாருங்க, அந்த வரம் பெற்ற தேவதாசர் அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னாரு, ஆனால் இந்த வருஷம் இந்த மாதம் ஃபுல்லாக அந்த வாக்குத்தத்தம் நடந்துச்சு இல்லைங்க. ஏன்னா அது வாக்குத்தத்தத்தில் ஜீவன் இருக்குது, அந்த வரம் பெற்ற தாசர் இல்லை, நீங்க சொன்னாலும் நடக்கும். எத்தனை நம்புறீங்க? இதனால என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் அப்படியே கேட்டு கேட்டு அப்புறம் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை விட வரம் பெற்ற ஊழியர் மேல விசுவாசம் வந்துடுது. பிரச்சனை, எனக்கு ஜெபம் வாக்குத்தத்தம் சொல்லுங்க, அவர் ஒரு அட்டையை போட்டுடுவாரு. அவங்க மற்ற வார்த்தை இப்போ மற்ற வாக்குத்தத்தை விட மாட்டாங்க. உங்க வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வாக்குத்தத்தை எடுங்க, அதை இருதயத்தில் வையுங்க, அந்த வசனத்தை கொண்டு மனதை மாற்றுங்க, அதுக்கு விரோதமாக வரக்கூடிய எண்ணங்களை பேசாத அழிச்சு எரஸ் பண்ணிடுங்க. இப்போது வசனத்தை வச்சு பேச ஆரம்பிச்சேன்னா அது உங்களுக்கு வேலை செய்யும். கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. அது ஏன்னா வார்த்தையில ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்கு. வாக்குத்தத்தமானது உங்களுக்கு சொந்தம். இது யாரும் இல்லை, எல்லா வாக்குத்தத்தங்களும் சொந்தம். ஒரு வாக்குத்தத்தம் இல்லை, 2 வாக்குத்தத்தம் இல்லை, இது ஒரு அட்டை 2 அட்டை இல்லை, வாக்குத்தத்தமானது இல்லையா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டுட்டு வந்துட்டேன்னு இந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க, புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 5:17 படி
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை. வேதத்தில் என்னென்ன வாக்குத்தத்தை பார்க்குறீங்களோ இது யாரும் ஜெபம்னு சொல்ல வேண்டாம். இன்னைக்கு பெரிய பிரச்சனை, அவங்க ஜெபம்னு சொல்லி தான் இந்த வாக்குத்தத்தம் இல்லைங்க. நீ வாக்குத்தத்தை நம்பினபடினால அதுல ஜீவனுக்குனால வேலை செஞ்சது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒன்று சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியம் சொல்ல வந்தது வேற, கவனிக்கிறேன் பாருங்க. பொல்லாத இன்னும் அநேக வார்த்தைகளாக சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களுக்கு ரட்சித்துக் கொள்ளுங்க என்று புத்தி சொன்னான். இவன் பாருங்க, கிறிஸ்தவ மார்க்க அன்புன்னு சொன்னேன். இந்த அன்பை கெடுக்கிறது இந்த மாதிரி உபதேசத்தை தப்பா, வசனத்தை தப்பா விளக்குறால் தான். நான் மாறுபாடு உள்ள ஜனங்கள், அவங்கள விட்டு நாங்கள் வேறுபடிக்கணும். ஆனால் நாங்கள் அவங்கள பார்த்தா இவங்க மாறுபாடு உள்ள ஜனம், நாங்கள் அன்பே காட்டுறதில்லை, தோத்திரங்களை போடுறதில்லை. சில இடத்துல அப்படி போதுனே உடனே நாங்கள் அவங்கள்ட்ட இருக்கிறதில்ல, அவங்கள்ட்ட சாப்பிட்றதில்லை, நாங்கள் மாறுபாடாக இருக்கணும். அப்படி இல்லைங்க. அவங்க சொன்னது, ஆண்டு சொன்னது என்னன்னா, மாறுபாடான சந்ததியை விட்டு வேலைக்கு போயின்னா அன்றைய யூதர்கள், இது யூதர்கள் மத்தியில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த யூதர்கள் இயேசுதான் மேசியா என்ற காரியம் தெரியாம, அந்த சத்தியத்தை விளங்காம அதற்கு மாறுபட்டு இயேசுவை கொலை செய்துட்டாங்க. அதில் நீங்களும் இருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ இங்கே வந்த பிறகு ஆண்டு இந்த மாறுபாடான சந்ததியான அந்த தவறான கொள்கைகள், தவறான எண்ணங்களை விட்டு வசனத்தை கொண்டு, வசனத்துக்கு தன் மனதை மாற்றி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. மாறுபாடு சந்ததி ஆளை விட்டு விலகலாம் ரட்சிக்கிறது இல்லை. மாறுபாடான சந்ததியை விட்டு அந்த மக்கள் தேவனுடைய வார்த்தை விளங்காம மாறுபட்டு இருக்கிறார்களே, இப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தை விளங்கி வேறுபட்டு விட்டீர்களே, ஆகையினாலே இன்னும் விலகி இப்படியாக இன்னும் வசனத்தை படித்து இதிலே உங்கள் மனதில் செலுத்தி ஒவ்வொரு நாளும் வசனத்தை புரிந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு இயேசு நாமத்தில் பாவம் மன்னி போச்சு, இதெல்லாம் ரட்சிப்பு. இன்னும் எத்தனையோ ரட்சிப்பு அடையணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இது ஆளை விட்டு புரியுறது இல்லை, தவறான கொள்கைகளை விட்டு. இதுக்கு முன்னால் தவறான கொள்கையில் இருந்தீங்க, இந்த கொள்கைக்கு மாறுபட்டு இருந்தீங்க. இப்போ நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ அதை விட்டு இப்போ வேறுபட்டு வந்துட்டீங்க. ஆகையினாலே இன்னும் இதில் நிலைச்சி இருந்து அந்த கொள்கையை பழையபடி போகாம, அந்த யூதனுடைய கொள்கைக்கு போகாம, அந்த நியாயப்பிரமாண உபதேசத்துக்கு போகாம, இந்த கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையை விளங்கி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். எல்லா நிலையிலும் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்றாலே பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, சுகம் ரட்சிப்பு, பொருளாதார ஆசீர்வாத ரட்சிப்பு. அப்போ ஒவ்வொரு நாளும் வசனத்தை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வந்து விட்டீர்கள் அங்கிருந்து பழைய கொள்கையிலிருந்து, இப்போ மாறுபட்ட கொள்கையிலிருந்து இப்பொழுது இயேசுவின் கொள்கைக்கு வந்து விட்டீர்கள். இப்போ இது வேறுபட்ட கொள்கை, இது கிறிஸ்துவே வழி, கிறிஸ்துவே சத்தியம், கிறிஸ்துவே ஜீவன். ஆகையினாலே இனி அந்த ஜனங்களோடு போய் அவங்க அந்த கொள்கையில கலக்காதபடி, அங்கிருந்தான வந்தீங்க, அந்த கொள்கையை விட்டு விட்டு அதை மறந்து விட்டு இங்க வாங்க. அதான் குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கோ, உன் தகப்பன் விட்டையும் உன் இனத்தின் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா பிரியப்படுவார். பழைய தகப்பன் யாரு? பிசாசு. அவனுடைய கொள்கை, அவனுடைய பாரம்பரியம், அவனுடைய முட்டாள்தனமான கருத்துக்கள், மூட நம்பிக்கைகள், அதை விட்டு இயேசு வழியில் வந்துட்டீங்க. இப்போ பழையபடி அதை விட்டு விலகி அந்த கொள்கைக்கு போகாதபடி, அந்த நாள் பார்க்காதபடி, அந்த சகுனம் பார்க்காதபடி, அந்த சாஸ்திரம் பார்க்காதபடி, இப்பொழுது வேறுபட்டு ஒவ்வொரு நாள் இன்னும் வசனத்தை படித்து உங்களை ரட்சிப்பு நடத்தி கொண்டு போங்க. இதை விட்டுட்டு, ஏன்னா யூதர்கள் இவர் பேசினவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்க கோயில் தான் போய் பிரசங்கம் பண்ணாங்க. இப்போ இவங்க அப்போ நாங்கள் இன்னைக்கு எழுத்தின்படி சில தோத்திரம் போடுறதில்ல. சிலர் வந்து எங்க நாங்கள் வேறுபட்டவங்க கிடையாதுங்க. உங்களுக்கு சத்தியம் இருந்தால் சொல்லுங்க. வேறுபட்டு அப்படி ஒதுக்கிட்டு போறது இல்லை. நீங்கள் பெற்ற சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையான சத்தியம் இருக்குமானா சொல்லுங்க. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுவில் வேணா ஒரு வசனம் சொல்றேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வீட்டை பற்றி பேசுகிறார். ஒரு வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் மண்ணும் மரமான பாத்திரங்களும் இருக்கிறது. சில கனத்துக்குரியது, சில கனவீனத்துக்குரியது என்று சொல்லி ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன், வாசிக்கிறேன் பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகள் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமான உபயோகமானதும் எந்த நெருக்கடிக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். இதை வச்சுக்கிட்டு ஒரு வீடுனா தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை. சபையில் கூட சில ஒத்து போகிறதில்லை, அன்பு காட்டுறதில்லை. ஏன்னா நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரம், நீங்கள் கனவீனான பாத்திரம். வேறுபாடு உலகத்தில் வேறுபடுறது வேறையா, சபையில் கூட வேறுபடுறது. மற்றவங்க மட்டம் தட்டுறது. அவங்க நாங்கள் வந்து பொண்ணு, அவங்கெல்லாம் மண்ணு, நாங்கள் கனத்துக்குரியவர்கள், அவர் கனினத்துக்குரியவர்கள் இல்லைங்க. ஆனால் வசனத்தை படித்தா அப்படி தெரியுது. அதான் சொல்கிறேன், அருமையான தேவனுடைய ஜனமே, வசனத்தை கொண்டு மனசை மாற்றணும். நிறைய பேர் வசனத்தை கொண்டு மனசை மாற்றிருக்கிறாங்க.
எப்படி மாற்றிக்கிறாங்க? தப்பா விளங்கி மாற்றி கெட்டு குட்டிச்சோரான மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு விருத்தி இல்லை. அப்போ வசனத்தினால தான் கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு பலவிதமான தோல்வி காரணம் வசனத்தை தவறாக விளங்கியிருக்கிறான் தான். உலகத்தில் ஒன்றும் போடக்கூடாது, ஒன்றும் அனுபவிக்கக்கூடாது, ஏன்னா வசனம் தவறாக விளங்கி இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்குதான்? பொண்ணு இருக்குதான், வெள்ளி இருக்குதான், மரம் இருக்குதான், மண்ணான பாத்திரம் இருக்குது. இது வீட்டில் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாம என்ன சொல்றோம்? அப்போ பொன்னான பாத்திரம் விலையேறப்பட்டது, வெள்ளியான பாத்திரம் அதை விட விலை குறைஞ்சது, மரம் அதை விட கம்மி, மண்ணான பாத்திரம் அதை விட கம்மி. அப்போ 4 இருக்கிறான். ஒரு விசுவாசி பொன் மாதிரி ஹை லெவலில் இருக்கிறான், ஒரு விசுவாசி இல்லையா வெள்ளி மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கிறான், இன்னொரு விசுவாசி மரம் அளவில் இருக்கிறான், இன்னொருத்தர் மண்ணு மாதிரி இருக்கிறான், ஆனா கோயிலில் தான் இருக்கிறான். அப்படி இல்லை, அவங்க நம்ம வேறு பிரியணும். அப்படி அப்பதான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்படி தெரியுது. அப்படி இல்லை அந்த வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வீட்டு தேவனுடைய வீட்டில் 4 பாத்திரம் இருக்குது. இந்த 4 முக்கியமான பாத்திரங்க. எப்படின்னா, சில பாத்திரம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன்னால, ஒரு பெரிய எஜமான் ராஜா சாப்பிட்ற தட்டு வட பொண்ணா இருக்கலாம், பொன்னாலான பாத்திரம். அது அவருக்கு தேவை, அதனால் வீட்டு வச்சுக்கிறார். தேவையில்லாத குப்பையை வீட்டில் வைக்க மாட்டாங்க. நம்பர் 1. 2வது, சில வெள்ளியான பாத்திரம், சில பொருள்களை வைப்பதற்கோ அல்லது சமையல் பாத்திரம் வைப்பதற்கோ சில எத்தனையோ அது விலையேறப்பட்ட வெள்ளியான பாத்திரம் வச்சிருப்பார். 3வது, மரமான பாத்திரம். அது என்னது? மரத்தில் நாக்காளி வச்சிருப்பார். எஜமான் இளைப்பாடுறது அந்த மரத்தில் தான் உட்காந்து, நாக்காளி தான் உட்காந்து இளைப்பாடுவார். அது மரத்தால் செஞ்சு வச்சது. இன்னொன்று மண். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு குதிரை வச்சிருப்பாங்க மண்ணில். தானியத்தை அந்த மண்ணாலான பாத்திரம் அதெல்லாம். சில பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில், இப்போ தான் எல்லாம் ஏசி பிரிச்சு எல்லாம் வந்துருச்சு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி பானையில் வைப்பாங்க, குளிர்ச்சியாக இருக்குது. அப்போது இந்த பாத்திரம் சொல்லணும், மண் பாத்திரம். நான் பாரு, எஜமானுடைய சாப்பாட்டு தேவையான தானியங்கள்லாம் நான் தான் வைக்கிறேன், நான் தான் வெளியேற பெற்றேன் அப்படியே சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்லை, எஜமான் தாகம் எடுத்தா அந்த குளிர்ந்து தண்ணீர் நான் தான் சப்ளை பண்ண, நான் மண்ணான பாத்திரம், நான் தான் பெருசு. அப்படி இல்லை. சில பாத்திரம் சொல்லலாம், நான் எஜமான் என்ன தான் தானா தங்கம், என் தங்க தட்டு, நான் எஜமான் என்ன வச்சுதான் சாப்பிட்றாரு. இப்போ 4 பேரும் சபைக்கு அவசியம். இந்த 4லையும் ஒரு ஆள் பெரிய ஆள், ஒரு ஆள் சின்ன ஆள் இல்லை. ஆனால் தப்பாக விளங்கிக்கிட்டதுனால அன்பு காட்ட முடியாமல் கிறிஸ்தவ அன்பு நஷ்டப்பட்டு ஒருத்தர் கசந்து வெறுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருத்தர் அற்பமாக்கிட்டோம். அதுதாங்க சொல்ல வந்தேன். அப்போ 4 பாத்திரமும் நான் அவசியத்துக்காக வைத்திருக்கிறார், அது தேவனுக்கு தேவையானது வைத்திருக்கிறார், அது தேவனுடைய வீட்டில் வைத்திருக்கிறார், அது தேவனுடைய வீட்டில் தாங்க இருக்கிறோம். ஒருவனுக்கு ஒருவர் யாரும் மண்ணுனாலே பெரிய கம்மியான பாத்திரமும் இல்லை, பொண்ணுனால அது உயர்ந்த பாத்திரமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு சரீரத்தில் அவயவங்கள், சில அதில் அந்த அவயவங்களில் ஒருத்தர் அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷ மேய்ப்பராக, போதராக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் மேய்ப்பராக இருக்கிறதுனால இது விசுவாசின்னு சொல்லிட்டு இவர் விசுவாசி, நான் மேய்ப்பு, நான் பெரிய ஆள், அப்படி கிடையாது. இவரோட நான் எனக்கு இவ்வளவு வரம் பெற்றவன், ஆகையினால வர திருமத்தம் பெரிய ஆள் கிடையாது, தன்னுடைய வல்லமை நிமித்தம் பெரிய ஆள் கிடையாது, நான் அற்புதங்கள் அதிசயம் நிறைய செய்யறதுனால பெரிய ஆள் கிடையாது. எல்லாம் ஒரு சரீரத்தில் அவயவங்கள் தான், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தான், ஒரு வீட்டை சேர்ந்தவர்கள் தான், அந்த வீட்டில் தான் இருக்கிறோம், எல்லாம் ஒரு இடத்துல தான் போகிறோம். அதான் வேதம் சொல்கிறது, அநேகராய் நாம் கிறிஸ்துக்குள் ஒரு சரீரம் தான், உங்களோடு கூட என்ன நிறுத்துவார். அதான் பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க என்ன சொல்ல வந்தார்? இங்க ஒரு வீட்டில் வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, மரம் இருக்குது, மண். ஒருவன் இவைகளை விட்டு பிரிந்தால், இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பானே. அப்படின்னா என்ன? அப்ப இவைகளை விட்டு பிரியுது, நான் மண்ணை விட்டு பிரியணுமா, நான் மரத்தை விட்டு பிரியணுமா? அப்படிதான் தெரியுதா? விளங்கவில்லை என்றால் மேலே படிக்க வேண்டும். என்ன சொல்ல பாருங்க, 2:15, தீமோத்தேயுவே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருந்து சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கணும். பைபிள் அப்படி தூக்கி போதிச்சிடக்கூடாது, நிதானமாய் பகுத்து போதிக்கணும். உன்னை தேவனுக்கு உண்மை உத்தமனை நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு சொல்லிட்டு வீண்கடான சீர்கட்ட பேச்சு பேசக்கூடாது. இன்னைக்கு சீர்கட்ட பைபிள் எடுத்துக்கிட்டு சீர்கட்ட பேச்சு பேசக்கூடாது. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம அடிமை மாதிரி ஆண்டுட்டு வரணும், நாம அப்படி இருக்கணும், கழுத, எத்தனையோ காரியங்கள். ஒரு மனிதனுடைய தனித்தன்மை, அவன் ராஜவம்சத்தை சேர்ந்தவன், அவன் ராஜகுமாரன்கிறத விட்டுட்டு அதுக்கு குறைவா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணக்கூடாது. திட்டி உதச்சி அடிச்சு நொறுக்கி பிரசங்கம் பண்ணக்கூடாது. இருக்கிறீங்களா? அதான் சொல்றாரு, சீர்கேடான தீமோத்தேயுவே நிதானமா பேசு, பகுத்து பேசி. விசுவாசி இயேசு ஏற்றுக்கிட்டான், அவன் யாரு? அவன் ராஜவம்சத்தை சேர்ந்தவன், அவன் ராஜகுமாரன், அவனுக்கு சத்தியம் தெரியாமல் இருக்கலாம், அவன் சிறு பிள்ளையா இருக்கலாம், ஆனாலும் கூட அவனுக்கு ஞானமா பேச சொல்லிட்டு தான் சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகியது. அவைகளால் அந்த கள்ள போதகரானவர்கள், அதிக அவபக்தி உள்ளவர்கள், அவர்களுடைய வார்த்தை அறிவிளவை போல படரும். இமனேயும் பிலேத்து அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சில சத்தியத்தை விட்டு இன்னும் சில தவறான உயிர்த்தெழுதல் நடந்தாச்சுன்னு பேசுறாங்களாம். அப்போ எங்க சொல்ல வந்தார் அப்படின்னா, அவர்கள் இதெல்லாம் இப்படிப்பட்ட பிரசங்க அநியாயங்கிற அடுத்த வசனத்தில் அந்த அநியாயத்தை விட்டு விலகணும். இந்த மாதிரி தப்பு தப்பா போதுன்னா அநியாயமான பேச்சை விட்டு விலகணும். ஏன்னா இந்த வார்த்தை அறிவிளைய போல படருமா.
அது அப்படியே படந்துகிட்டே போயிடுமா, சீர்கெட்ட பேச்சு. அப்ப அந்த சீர்கெட்ட பேச்சை விட்டுட்டு தேவனுடைய மனிதன் தேவ நாக்கை கொண்டு சீரான வார்த்தையை பேசணும். ஓ தீவே சத்திய வசனத்தை பகுத்து புரிச்சு சீரா பேசு, கண்டெல்லாம் பேசி தொலைக்காத. அப்படின்னா அறிவிளைவை போல போயிடும். உயிர்த்தெழுதத்தை பேசுறான், இவனையும் பிளேத்து உயிர்த்தெழு நடந்தாச்சு, அது அப்படியாச்சு இப்படியாச்சு, அந்த வசனம் அப்படி இந்த வசனம் இப்படி அது அப்படின்னு சொன்னான், அது சீர்கெட்ட பேச்சு. அதுதான் இப்படிப்பட்ட சீர்கேடான பேச்சுகளை விட்டு சத்திய வசனத்தை சரியாக நிதானமாய் பகுத்து பேசணும்னா ஆண்டவர் என்னை இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். ஏனென்றா நீ தேவனுடைய வீட்டில் தான் இருக்கிற. அநேகர் பார்த்தீங்கன்னா இன்னொரு விதத்தில் பேச போனா அநேக விசுவாசிகள் தன்னை தோல்வியை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தன் வாழ்க்கைக்கு பிரச்சனை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை பேச தவறிவிட்டார்கள். தான் ஒரு ஊழியக்காரன் என்பதை பேச மறந்து விட்டார்கள். தான் ஒரு தேவனாலே அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இயேசுனார் கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம் எனக்கு இருக்குது என்று சொல்ல விட்டுட்டு நான் ஒண்ணு இல்லை, ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சீராய் பேசுவதை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தன் வாழ்க்கையிலே சாத்தான் செஞ்ச செயல்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை, வேதனைகளை பேசுவதனாலே அது சீர்கெட்ட பேச்சு. இவர்கள் பேசுறபடினாலே இவங்க சாட்சியை கேட்டு மற்றவங்களும் பேசி அது அறிவிளைவே போல தொடர்கிறது. ஆகையினாலே தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்ய முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலே அந்த வனாந்தரத்தில் வருகின்ற பொழுது பாலும் தேனும் ஓடுற கானான் அவருக்கு முன்னால வைக்கப்பட்ட போதும் கூட தேவன் அதுக்கு வல்லமையான காரியங்கள் செய்தும் போது அவர்கள் சீர்கெட்ட பேச்சை பேசுறபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப சீரான பேச்சை பேச தவறினபடினாலே வனாந்தரத்திலே செத்தார்கள். வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அப்படியானால் அருமையானது, ஒருவேளை சீர்கெட்ட பேச்சு பேசியிருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை பிடுங்கி எறியுங்கள். அந்த நாமத்திலே வல்லமை உண்டு. வானோர் பூதலத்தோர் பூமிங்கிற முழங்கலையா முடங்கு என்று வேதம் சொல்லுகிறது. செபிப்போமா? சொல்லுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். இதுவரை நான் பேசின சீர்கேடான பேச்சுகள், தோல்வியின் பேச்சுகள், அதிரிய பேச்சுகள், அருவருப்பான பேச்சுகள், பாவகரமான பேச்சுகள், வீண் பேச்சுகள், பரியாசமான பேச்சுகள், வம்பான பேச்சுகள் இயேசுவின் நாமத்திலே பிடுங்கி எறிகிறேன். நான் எஜமான் நீ உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமா இருக்க விரும்புகிறேன். இன்றையிலிருந்து சீரான பேச்சு, உடைய வார்த்தையில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறீரோ, என்னெல்லாம் எனக்கு உண்டு என்று சொன்னீரோ ஆண்டவரே, அதை பேச எங்கள் வாழ்க்கை இயேசுவின் நாமத்திலே கல்வா ரத்தம் என் நாவிலே ஊற்றப்படட்டும். அந்த ரத்தம் என்னை கழுவட்டும். இந்த கல்வா ரத்தம் என் கண்ணுக்குள்ள வரட்டும். இந்த கல்வா ரத்தம் என் மண்டைக்குள்ள போகட்டும். இந்த கல்வாரி ரத்தம் என் மூளையை கழுவட்டும். ஆண்டவரே கழுவும். என் வார்த்தைகளின் சீரா இருக்கட்டும். நீ என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அதற்காக ஸ்தோத்திரம். நீ என் தாயின் தகப்பனும், ஆண்டவரே என் தாயை விட என் தகப்பனை விட நீ அதிகமா நேசிக்கிறீ. அதற்காக ஸ்தோத்திரம். நீ எங்கிட்ட இருக்கிறபடியாலே அத்திமரங்கள் துளிர்க்கும், திராட்சைத்தடியிலே பலன் உண்டு. ஆண்டவரே ஆட்டு மந்தையிலே பெருக்கம் உண்டு. காரணம் நீ எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர், எனக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். என் வயல்கள் தானியத்தை விளைவிக்கும், எங்கள் குடும்பம் செழிக்கும், எங்கள் ஊழியங்கள் செழிக்கும், எங்கள் வாழ்வு செழிக்கும். அதற்காக ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உடைய மக்கள் வசனத்தை விசுவாசிக்கிறார்கள். சீரான பேச்சு பேசி ஆண்டவரே அன்பில் வாழத்தக்கதாக மனித நேயத்தோடு மனித அன்போடு வாழ்ந்து மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர ஒவ்வொரு வல்லமையாய் ஊழியம் செய்ய இவருடைய பொருளாதாரத்தை விருத்தியாக்கும். தன் பணத்தை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தட்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஞானம் உள்ளவன் ஞானம் உள்ளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சந்திப்போமா?